வெல்கம் பேக் டு ரேங்க்லா. திஸ் இஸ் சஞ்சய். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனால் Q&A வீடியோ தான். ரொம்ப நாளாக எடுக்கணும் ஆசை. Q&A வீடியோ 1K வந்துட்டோன்னா Q&A வீடியோ எடுக்கணும் அப்படின்னு ஆசை. 1K எப்போயும் வந்துருச்சு, ஆனால் அது 1Kலேயே தான் இருக்குது. எப்போ நம்ம 2K 10K ஓகே அது வந்து வரும். இது கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் நல்லாயிருக்கும். அதுதான் இது Q&A வீடியோ தான் பார்க்க போகிறோம். கரெக்டாக நான் இப்போ இது யூடியூப் ஸ்டுடியோவில் இருக்கேன். தான் யூடியூப் ஸ்டுடியோவில் இருக்கேன். லேட்டஸ்ட்டாக இப்போ என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கும், கொஷின் மாதிரி கமெண்ட்ஸ் வந்தால் அது வந்து ரிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு எத்தனை பார்த்தீங்கன்னா பிளாக் மூவி வீடியோ போட்டேன். அதுக்கு வந்து நைஸ் ப்ரோ சொல்லிடுறாங்க. ஆல் அப்டேட் இந்த ஒரு சேனல் பேர் நினைக்கிறேன். நைஸ் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. தென் வந்து ஏன் ப்ரோ சென்னையில் இருந்து வர வேணாம். ஓகே, இது வந்து கோட் மூவி வந்து நாங்கள் வந்து லார்ஜஸ்ட் ஸ்க்ரீன் தேட்டர், இந்தியாவிலே லார்ஜஸ்ட் ஸ்க்ரீன் தேட்டர் அது வந்து ஆந்திராவில் இருக்குது. அது வந்து போய் நான் கோட் மூவி அங்கே தான் பார்த்தேன். நான் ஏன் வீடியோவில் அப்படி சொன்னேன்னா, ஏன்னா வந்து நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் போனேன். அதனால் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் தூரம் பட்டது. அதுவும் இல்லாமல் ரொம்ப அலைச்சலாக மாதிரி வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போனதுனால அது மாதிரி இருந்தது. இதுவே வந்து நீங்கள் பைக்கில் காரில் நீங்கள் ஒரு ப்ரைவேட் உங்களோட ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் ஏதாச்சும் வந்து பைக்கோ கார் வந்து போயிருந்தால் உங்களுக்கு அந்த ஒரு அலைச்சல் ஒரு அப்படிலாம் தெரிஞ்சிருக்காது. ஜாலியாக போயிட்டு ஜாலியாக நீங்கள் வரலாம். நரோட்டோ அதுக்காக ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன். அதில் வந்து எத்தனை பேர் வந்து நரோட்டோ எபிசோடு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அது வந்து ஒருத்தர் முருகன், அவர் வந்து 720 எபிசோடு பார்த்துருக்கேன் அப்படி சொல்லிக்கிறாரு. 720 எபிசோடு ஓகே, அது வந்து டீசெண்டாக நிறைய பார்த்துருக்கீங்க போல். ப்ரோ நீங்கள் மகேஷ் பாபு ஃபேனு தானே? நான் மகேஷ் பாபு ஃபேன் ஒரு டைமில் இருந்திருக்கேன். மகேஷ் பாபு ஃபேனாக ஒரு டைமில் இருந்திருக்கேன். KTVயில் ஏதாச்சும் டிவிலேருந்து மகேஷ் பாபுவோட மூவிஸ் போட்டால் அது பார்த்துருக்கேன். அது டெம்பரரி தான். ஏன்னா அந்த ஒரு ஆக்டர் ஒரு ஹீரோ வந்து ஏதாச்சும் மூவி வரும்போது அவர் ஃபேனாக இருந்திருக்கேன். அது டெம்பரரியாக இருக்கும். மற்றபடி வந்து நான் நியூட்ரல் ஃபேன் தான். எந்த ஒரு ஆக்டர் வந்து பிடிக்கும். தலை ரீல்ஸ் டேட்டு எப்போது? ஓகே இது எனக்கு கூட தெரிலங்க. இது வந்து ஏழுமலை ஏழு கடல் அந்த ஒரு மூவிக்கான ரிலீஸ் டேட்டு எப்போ கேட்டார். அது எனக்கு கூட தெரியல. அது எப்போ வரும் தெரில. தீபாவளி அன்றைக்கும் வரும்னு சொல்லியிருந்தாங்க அப்போது. ஆனால் தீபாவளியே முடிஞ்சு போயிடுச்சு. தீபாவளி அன்றைக்கி படம் வரல. ஓகே, இது எப்போ வரும் எனக்கு ஆன்சர் தெரியல. அதனால் நான் சொல்லிடுறேன், உண்மையாக வந்து தெரியல சொல்லிடுறேன். ஓகே, அடுத்து ஃப்ராங்க் ஓஷன் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஃப்ராங்க் ஓஷன் 2006 ஃப்ராங்க் ஓஷன் ஃபேனா நீங்கள்? நான் ஃப்ராங்க் ஓஷன் ஃபேன் தான். ஓகே, அவர் என்ன கேட்டுக்கிறான்னா, கிவிங் அவுட் மை ஒப்பீனியன் யுவர் வீடியோஸ். ஓகே, பேசிக்காக இவர் சொல்கிறாரு என்னென்னா, நீங்கள் பேசும்போது வந்து லிஸ்ட் ஆஃப் வீடியோஸ் எடுத்து அது ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அது மாதிரி பேசினா நல்லாயிருக்கும். என்னோடய ஒப்பீனியன், நான் தனி ஒப்பீனியன் நான் எடுத்து வைக்கிறேன், அது மாதிரி சொல்லிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து மியூசிக் ஆட் பண்ணுங்கள். இது வந்து என்ன ஒரு வீடியோனா பாட்காஸ்ட்டு, அதாவது அம்தி ஸ்டிக்கர் பாட்காஸ்ட்லேருந்து அதுக்காக வந்த ஒரு கமெண்ட் வந்து அது எப்போயோ போட்டுதான். அதுக்காக வந்து அதுவும் இல்லாமல் ஃபேன் நாய்ஸ்லாம் கேட்குது. ஃபேன் நாய்ஸ்லாம் அன்றைக்கி வந்து மைக்கு எங்கள்கிட்ட வந்து ஒயர் அறந்துருச்சு. அதனால் வந்து ஃபேன் நாய்ஸை கேட்டது. மற்றபடி வந்து நாங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் போடலான்னு ட்ரை பண்ணிட்டுருக்கோம். அந்த ஒரு செட், அந்த கான்வெகேஷன், அந்த மூவி பற்றி பேசும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு மியூசிக் கிடைக்க மாட்டுது. அதனால் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆட் பண்ணுறோம். இதுமாதிரி ஃபேன் நாய்ஸ்லாம் வராது. ஏன்னா மைக் இருக்கிறனால ஃபேன் நாய்ஸ் வந்து போயா மைக் இருக்குது. அதனால் அது நம்பி தான் இருக்கும். ஃப்ராங்க் கொஷின். ஓகே, உங்களோட கேள்விக்கு நான் சொல்லியாச்சு. தமிழ் டப்பு இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை ப்ரோ, கோஸ்டட் மூவி தமிழ் டப்பில் இல்லை. அது அப்பயே சொல்லிட்டேன் நான். ஓகே, தென் வந்து மஸ்ட் வாட்சட் ஃபிலிம் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அது வந்து ஒரு சீரீஸ் மாதிரி எடுத்து போட்டிருந்தேன். அதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. கிரேட் எஃபர்ட் ப்ரோ, இம்ப்ரூவ் த சேனல், டோன்ட் கிவ் அப் ப்ரோ, இம்ப்ரூவ் யுவர் வாய்ஸ் குவாலிட்டி, டெஃபினெட்லி யுவர் வெல் சக்சஸ்ட். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. நிறைய கமெண்ட் வந்தது. எமோஜாக இருக்குது நிறையா. ஓகே, தென் வந்து ஒன் பீஸ் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு அந்த ஒரு ஷார்ட்ஸில் கேட்டிருந்தேன். அதுலேருந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. நான் இவ்வளோ பார்த்துருந்தேன், 800 பார்த்துருந்தேன், 900 பார்த்துருந்தேன். ஒருத்தர் வந்து 1104 பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. விஜயகுமார் போட்டுருக்காரு. அவர் 1104 எபிசோட் பார்த்துருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க.
நான் அனிமி அந்த ஒரு சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் வந்து நான் ஒன்று கூட பார்த்தது கிடையாது. ஒன் பீஸும் சரி, நரோட்டோ சரி, ஒன்று கூட நான் வந்து பார்த்தது கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அப்போது காலேஜ் டைம்லேருந்து சொல்லுவாங்க, இவ்வளோ எபிசோட் நான் முடிச்சிருக்கேன், 800 எபிசோட் முடிச்சிருக்கேன், இவ்வளோ முடிச்சிருக்கேன் சொல்லுவாங்க. எனக்கு அதுலேருந்து அவ்வளோ எபிசோடு பார்க்கணுமா, எனக்கு அந்த பார்க்கணும் ஒரு தாட்ஸே வரல அது. ஏன்னா வந்து அவ்வளோ எபிசோடாக பார்த்தாகணுமா அப்படின்னு எனக்கு தோணலை. அதனால் நான் அது ஓகே விட்டுட்டேன். அதை கிரேட் ப்ரோ, நல்லா தான் இருக்கும். பார்த்தா நல்லா தான் இருக்கும். ஒன் பீஸ் நான் பார்க்கல. நான் பர்சனலாக வந்து ஒன் பீஸும் நரோட்டோ அனிமையாக பார்க்கல. ஆனால் ஒன் பீஸ் வந்து ஏற்கனவே வந்து லைவ் ஆக்ஷன் பார்த்து ரியாக்ஷனும் கொடுத்துருப்பேன். தென் வந்து ரிவ்யூவும் போட்டிருப்பேன். ரிவ்யூ மாதிரி இல்லாமல் என்னோடய தாட்ஸ் நான் சொல்லியிருப்பேன். ஒன் பீஸோட வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்கும். யார் ப்ரோ நீ லிட்டராக என்ன மாதிரியே இருக்க? அப்படியா நான் தெரில ப்ரோ, நான் உங்களை பார்த்ததே கிடையாது ப்ரோ. பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள் ப்ரோ ப்ளீஸ். ப்ரோ நீங்கள் சாதாரணமாக சொன்னாலே நான் வந்து சேஞ்ச் பண்ணேன், அதுக்கான ஒரு ரிப்ளை நான் கொடுப்பேன். நான் ப்ளீஸெல்லாம் சொல்லாதீங்க, சாதாரணமாக ப்ரோ சொல்லுங்கள், இல்லை சஞ்சய் சொல்லுங்கள், நீங்கள் ப்ளீஸாக சொல்லி கமெண்ட்ஸில் பண்ணுங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். நான் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கே போடக்கூடாதுன்னு அந்த மாதிரி இது இருக்கேன். எனக்கு எங்கேஜ் அந்த ஒரு இது வேணும்னா பேக்ரவுண்ட் மியூசிக் போடணும். முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து லோ மீடியம் வச்சு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை அட்டாச் பண்ணுறேன். கேன் யூ அவாய்ட் திஸ் சவுண்ட் ஃப்ரம் வீடியோ? எக்ஸாம்பிள் ஓ இ சேயிங் ஆஃப்டர் வேர்ட்ஸ் பிகாஸ் இட்ஸ் இரிட்டேட்டிங். முடிஞ்ச வரைக்கும் நான் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த ஒரு கோர்வையாக பேசணும், அது மாதிரி ட்ரை பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து காலேஜில் செமினார் எடுக்கும் போது இல்லைனா எங்கேயாச்சும் பேசும்போது வந்து அந்த ஒரு யோசிக்கும் போது அந்த ஒரு வேர்டை வார்த்தை செய்யணும். அதனால் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் தான் பண்ணிட்டுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளூயண்ட்டாக பேச ட்ரை பண்ணுறேன். பேரசைட் மூவிக்கு நான் வந்து அதுக்கு ஒரு பேரசைட் மூவி ஷார்ட்ஸ் போட்டு வந்து அதுக்கும் நிறைய மை ஃபேவரட் ட்ராமா நம்ம நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. லிங்க் சென்ட் பண்ணுங்கள் ப்ரோ. லக் மூவி அந்த ஒரு மூவி நான் வந்து என்னோடய தாட்ஸ்னு போட்டு நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். கீழே வந்து லிங்க் சென்ட் பண்ணுங்கள் ப்ரோ. யார் ப்ரோ ப்ரோ நீங்கள் லிங்க்கு கேட்டிங்க, ஆனால் யாருக்கிட்டே கேட்காம கேட்டிங்க பார்த்தீங்களா? லேசி கேமிங் ப்ரோ, தயவு செஞ்சு வந்து இந்த டெலிகிராம் டெவலப் வந்து அது வந்து கொஞ்சம் வச்சு அவாய்ட் பண்ணுங்கள். நானும் சேர்த்து தான் சொல்கிறேன், எனக்கு நான் சேர்த்து தான் சொல்கிறேன். லக் மூவி வந்து ஆப்பிள் டிவியில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. அது வந்து ஆப்பிள் டிவியில் நீங்கள் வந்து போய் வாட்ச் பண்ணலாம். லிங்க் கமெண்ட்டில் லிங்க் தான் கேட்குது, நிறைய பேர் கேட்குது. நரோட்டோ லிங்க் கூட கேட்டுருந்தேன், அதில் அவாய்ட் பண்ணேன். இங்கே வந்து திருப்பியும் லக் மூவியோட லிங்க் அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன். நிறைய எமோஜி இருக்குது. ஐஎம் ஸ்பைடர்மேன் ஃபேன் சிவகுமார் அப்படின்னு அவர் ஐஎம் ஸ்பைடர்மேன் ஃபேன், நானும் ஸ்பைடர்மேன் ஃபேன் தான். வேறு என்ன இருக்குது? ஓகே, ரொம்ப கீழே போத்தால இது வரைக்கும் வந்து நிறைய எமோஜியோட கமெண்ட்ஸாக இருக்குது. ரொம்ப கீழே போய் பார்த்ததில் ஓகே. முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு கமெண்ட்ஸை நான் ரீட் பண்ணியிருப்பேன். ஓகே, Q&A செக்ஷன் முடிச்சுப்போம். முடிஞ்ச வரைக்கும் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து எல்லா கமெண்ட்ஸ் வந்து ரிப்ளை கொடுத்துட்டு நினைக்கிறேன். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருந்த எல்லாருக்கும் வந்து தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அடுத்த இந்த ஒரு Q&A வீடியோ வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சா பார்ட் 2 வந்து விரைவில் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேருந்து இது பண்ணால் நல்லாயிருக்கும், அது பண்ணால் நல்லாயிருக்கும், நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிங்க. அதில் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கேன் டிவைஸ்லாம் வந்து. என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து எஃபர்ட் பண்ணுவேன், நான் வந்து போடுறேன். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வரைக்கும் வந்து தேங்க்யூ. ஓகே, see you another video. சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you another video. Bye.